Hello friends, welcome back to our channel Needles and Threads. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஆரி பேசிக் ஸ்டிச்சஸில் பாக்ஸ் செயின் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய பேசிக் ஸ்டிச்சஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆரி பேசிக் லெவல் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பிகினர்ஸ்க்கான பேசிக் ஸ்டிச்சஸ் வீடியோஸ் வந்து இருக்குது. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பாக்ஸ் செயின் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 2 லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி ஷேப் வந்து ட்ரா பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாஃப் ஹெக்ஸகன் ஷேப்பில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி சிக்ஸாக் எல்லாம் போட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு பென் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கிற ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஈக்குவலான ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து எந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்றதை பார்த்துக்கோங்க. இந்த இடத்துலேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜரி த்ரெட்டில் தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். இங்கேருந்து ஒரு செயின் நார்மலாக நம்ம எப்பவும் போல் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு பேக் ஸ்டிச்சும் கொடுக்க வேணாம், லாங் ஸ்டிச்சும் கொடுக்க வேணாம். ஜஸ்ட் செயின் எடுத்து அதை நீங்கள் எப்படி ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லாண்டிங் போர்ஷனில் ஒரு செயின் போட்டுக்கோங்க. பக்கத்தில் எந்த லாக்கும் இல்லாமல் அதுக்கு அடுத்த ஷேப்பில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று இதில் வந்து எந்த ஒரு லாக்கும் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. எந்த லாக் செயினும் கொடுக்காம ஜஸ்ட் ஒரு செயின் மட்டும்தான் நம்ம போட போகிறோம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் செயின் போடுறப்ப அது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் லூஸ் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஒவ்வொரு செயினும் போட்டதுக்கப்புறமா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த செயின் போடும்போது அது மூவ் ஆகாமல் அப்படியே இருந்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, இது சுத்தமாக வரவே இல்லை அந்த மாதிரி போடுறது அப்படின்னா நீங்கள் லாக் செயின் கூட போட்டுக்கலாம். பட் லாக் செயின் போடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, அதுதான் நம்மளுக்கு இந்த ஸ்டிச்சோட ப்ராக்டிஸ் என்னென்னா லாக் செயின் போடாமல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டிச்சை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் லாக் செயின் போடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் டிசைன் பண்ணும்போது நிறைய இடங்களில் யூஸ் ஆகும். அண்ட் நீங்கள் வந்து ஒரு 15 சென்டிமீட்டருக்கு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனில் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. என் நாட்லாம் எப்படி போடுறதுன்னு ஆல்ரெடி நம்ம ஓல்டு வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னும் 2 லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த லைனில் வந்து சேம் அதே மாதிரியே ஒரு ஷேப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இதில் நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். சில்க் த்ரெட் வந்து எப்போவுமே நம்ம 2 ஸ்ட்ராண்ட்ஸாக தான் எடுப்போம். சிங்கிள் ஸ்ட்ராண்ட் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டிச் வந்து அந்தளவுக்கு தெரியாது. என்ன ஸ்டிச் நீங்கள் போடுறீங்கன்னு கூட நம்மளுக்கு வெளியில் தெரியாது. ஸோ அதனால் எப்போவுமே சில்க் த்ரெட் வந்து 2 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து நான் ஒரு செயின் எடுத்துகிட்டு அதை அப்படியே கொண்டு போய் க்ராஸாக ஸ்லாண்டிங்காக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அண்ட் பக்கத்தில் இன்னொரு ஸ்டிச் வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து எந்த ஒரு லாக்கும் நம்ம கொடுக்க போகிறதே கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல பாயிண்ட் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்டிச் மட்டும்தான் கொடுக்க போகிறீங்க. இதில் லாக் ஸ்டிச் போட்டு நம்ம செக்யூர் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, லாக் ஸ்டிச் போடாமலே நீங்கள் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் டிசைன் பண்ணும்போது ஸ்டோன் செயின்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கான ஒரு ஸ்டிச் வந்து நம்ம போடுவோம். ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டிச் வந்து நம்ம போட்டு அந்த ஸ்டோன் செயினை செக்யூர் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல இந்த ஸ்டிச் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்டோன் செயின்லாம் போடுறப்ப உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் லாக் எதுவும் போடாமல் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். அகெயின் இன்னொரு டைம் அதே சேம் ஸ்டிச் தான். ஸோ இன்னொரு டைம் வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணுறதுல ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுன்னா வீடியோவை நல்லா கிளியராக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து ஒரு செயின் வந்து நீங்கள் எப்பவும் போல் எடுங்க. அந்த இடத்துல எந்த ஒரு லாக் ஸ்டிச்சும் கொடுக்க வேண்டாம், பேக் ஸ்டிச்சும் கொடுக்க வேண்டாம். அண்ட் நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பாயிண்டில் ஒரு செயின் போடுங்க. அண்ட் அந்த டைரக்ட் போர்ஷனில் வந்து நீங்கள் இன்னொரு செயின் போடணும். அதுக்கப்புறமா கீழே இருக்கிற லைனில் இன்னொரு செயின் போட்டுட்டு ஸோ பக்கத்தில் இன்னொரு செயின் போடுங்க. இதே மாதிரியே கண்டினியூவாக நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். ஒருவேளை நான் சொல்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா வீடியோவை கிளியராக வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது நல்லா புரியும். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்மளோட வீடியோஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நீங்கள் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க.
நான் வந்து சின்னதாக லைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 15 சென்டிமீட்டருக்கு கண்டிப்பாக லைன் போட்டு அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜரி த்ரெட்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 லைனும் முடிச்சதுக்கப்புறமா இதுக்கான ஒரு டிசைன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அந்த டிசைனில் இந்த ஸ்டிச் அப்ளை பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான ப்ராக்டிஸ் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.